نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏகம் வல்ல ஜல்லஷானஹு தஆலாவின் அருமையின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்துக்கு வந்து இறைவனுடைய போதனைகளை செவிமடுத்த நம்முடைய வாழ்வில் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு தூய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளையும் அவனுடைய கிருபையையும் என்றென்றும் எங்கள் மீது பொழிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு அடியான் கட்டாயம் பொருந்தி வாழக்கூடிய 3 அம்சங்கள் உண்டு. கட்டாயமுடைய வாழ்வில் ஒரு அடியான் அதை பொருந்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ذاق طعم الإيمان, ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான். ஈமானுடைய சுவை யார் அடைந்து விட்டான் என்று குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, மன் ரதிய பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வமி முஹம்மதின் ரசூலா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை ரப்பாக, இந்த இஸ்லாத்தை தீனாக, மார்க்கமாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக யார் பொருந்திக் கொண்டு ஏற்று இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவன் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பொருந்தி இந்த உலகத்தில் வாழ்வது இருக்கிறது, அதில் 2 முக்கியமான அம்சங்கள் உண்டு. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் முதல் அம்சம் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதில் அல்லாஹ்வை முதலில் ரப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் எனக்கு ரிஸ்க் அளிப்பவன், என்னை காப்பவன், என்னை பாதுகாப்பவன், இந்த உலகத்தையே நிர்வகிப்பவன் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த ரப்புல் ஆலமீனை நாம் அவனுடைய செயல்களில் மாத்திரமல்ல, நாம் செய்கிற வணக்க வழிபாட்டில் ஒவ்வொன்றிலும் அவனுக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் நாம் வணக்கங்கள் செய்வது அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பொருந்தி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவற்றையெல்லாம் அவனுடைய வேதத்தின் மூலமாக சட்டம் ஏற்றி இருக்கிறானோ அது அவனுக்கு மாத்திரம் சொந்தமானது, வேறு யாருக்கும் சொந்தமானது அல்ல. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்க, அந்த மார்க்கத்தை முழுக்க அவருடைய சட்டதிட்டங்களை ஏற்றுக்கொள்வது, பொருந்திக் கொள்வது எமக்கான மிக முக்கியமான ஒரு விடயம் சகோதரர்கள். இது முதலாவது. இரண்டாவது அம்சம், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரிஸ்க்களை இந்த உலகத்தில் பல்வேறு விதத்தில் பங்கிட்டு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உலகம் ஆரம்பம் முதல் உலகம் அழிக்கப்படும் வரை எவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து விதிகளை ஏற்படுத்தி
இதுவெல்லாம் நிகழ வேண்டும், இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு செய்தானோ, அதை ஏற்படுத்தினானோ, அவற்றை பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த பொருந்திக் கொள்வதில் சகோதரர்களே சமநிலை எமக்கு தேவை. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு அவனுடைய அருள் பாக்கியங்களை திறந்து தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு நன்றி செலுத்துவதும், இந்த உலகத்தில் நாம் விரும்பாத ஒன்றை கொடுத்த ஒன்றை எடுக்கும் பொழுது அல்லது நாம் விரும்பாத ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரும் பொழுது அதை பொருந்திக் கொண்டவனாக, அதை ஏற்றுக்கொண்டவனாக, அதில் பொறுமை காத்தவனாக இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே. இரண்டிலும் பொறுமை தேவை, இரண்டு அம்சங்களையும் சமநிலை நமக்கு தேவை சகோதரர்களே. இதற்குத்தான் அவர்கள் இன்னொரு பேர் சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். என்ன? அர்-ரிதா பில்லாஹ் என்று சொல்வது நான் முதல் சொன்ன அடையாளம். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பொருந்திக் கொண்டு வாழ்வதை குறிக்கும். இரண்டாவது அர்-ரிதா அனில்லாஹ். அர்-ரிதா அனில்லாஹ் என்பது சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் கதா வல் கதர் என்கிற இரண்டு அம்சங்களை வைத்திருக்கிறானே, அந்த அம்சங்களை எல்லாம் யார் பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அது அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு வாழ்வதற்கான அடையாளம். அர்-ரிதா பில்லாஹ், இரண்டாவது அர்-ரிதா அனில்லாஹ். இரண்டு அம்சங்களும் நம்முடைய வாழ்வில் கட்டாயமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த மூன்று அடிப்படைகளை அல்லாஹ்வை ரப்பாக, அல்லாஹ்வை எவ்வாறு பொருந்திக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு பொருந்திக் கொள்ளாமல் இந்த மார்க்கத்தை தீனாக, அல்லாஹ்வின் தூதர் இறுதி நபியாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இஸ்லாத்துடைய அடிப்படையிலிருந்தே வெளியேறிவிட்டான். இஸ்லாத்துடைய இந்த மார்க்கத்தில் விட்டே அவன் வெளியேறிவிட்டான் என்பதற்கான அடையாளம், சந்தேகமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் எமக்கான ஒரு கடமை உண்டு. அது என்ன கடமை தெரியுமா? அல் கதா வல் கத்ர். அல் கதா வல் கத்ர் என்றால் என்ன என்பதை முதலில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கதிரை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகிய முறையில் ஒன்றை சொல்வார்கள், வார்த்தை சொல்வார்கள். அல் கத்ர் குத்ரத்துல்லாஹ். இந்த கதிர் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கதிர் இருக்கிறதே, உலகம் படைக்கப்பட்டது முதல் உலகம் அழியும் வரை எதுவெல்லாம் இந்த உலகத்தில் அன்றிலிருந்து இறுதி வரை எதுவெல்லாம் நிகழ்ந்ததோ, நடக்க இருக்கிறதோ, நிகழுமோ எல்லா அம்சங்களும் அல் கதிர், இந்த கதிர் இருக்கிறதே குத்ரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, எம் கண் முன்னே பேரழிவுகள், எம் கண் முன்னே இன்றைக்கு நில அதிர்வுகள், எரிமலை குமுறல்கள், இந்த உலகத்தில் அனர்த்தங்கள் என்றெல்லாம் எம் கண் முன்னே மிக பெரும் அல்லாஹ்வுடைய சக்தியை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? இது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? அல் கத்ர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த உலகத்தில் யாராவது அதுக்கு தகுதி பெறுவார்களா? யாரும் தகுதி பெற மாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர. அன்புள்ள, இது அல்லாஹ்வுடைய கத்ர், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய கத்ர். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நிகழ்கிறதோ, எதுவெல்லாம் நிகழுமோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நிகழ்கின்றது என்பதை நாம் பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதுக்கு கதிர் என்று சொல்வார்கள். இந்த அல்லாஹ்வுடைய இந்த கதிர் சகோதரர்களே, அவனுடைய அறிவுண்டு, அவனுடைய அறிவுண்டு, அவனுடைய நாட்டம் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை படைக்கிறான், இறுதியில் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி விதியாக ஆக்கி விடுகிறான். இதை நாம் ஒவ்வொரு அடியானும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முடிவை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறானா இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும், ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு ஏதாவது ஒரு சோதனை வருகிறதா? புரிந்து கொள்ளுங்கள், அதில் அல்லாஹ்வுடைய அறிவுண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை படைக்கிறான், அல்லாஹ் ரப்பல் இறுதியில் அதை எழுதி விதியாக ஆக்கி விடுகிறான். 4 அம்சங்களை கொண்டதுதான் இந்த கதிர். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் ஏற்றி அதை பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல் கதா என்று சொல்வார்கள். அல் கதா என்றால் இந்த உலகத்தில் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னையே எமக்கென்று இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எழுதினானே, அத்தகைய அம்சங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எந்த நேரத்தில் நடைபெற வேண்டும், எந்த சமுதாயத்துக்கு இது நிகழ வேண்டும், எத்தனை வயதில் இது நடக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தானே. அந்த நேரம் வரும்பொழுது
அல்லாஹ்வுடைய கதிர் இந்த உலகத்துக்கு நிகழும் என்றால், அந்த நேரத்தில் நிகழும் என்றால், அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக, அல்லாஹ்வுடைய கதிராக மாறிவிடுகிறது. இந்த இரண்டு அம்சங்களும் ஒரு மூமினுடைய வாழ்வில் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் இந்த அம்சம். அன்புள்ள சோர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் வருகின்ற சோதனை ஏழ்மையாக அல்லாஹ் ரப்பல் இந்த உலகத்தில் சோதிக்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு உடல் ஆரோக்கியமற்று நோயை கொண்டு பிணியை கொண்டு சோதிக்கிற நேரத்தில், நெருக்கடியான வாழ்வு, அதாவது அவனுடைய வாழ்வில் பொருளாதாரத்தின் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களோ அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நேரத்தில், நெருக்கடியான வாழ்வு, உல நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, இந்த உலகத்தில் மிக பெரும் சவால்களை எதிர்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்பவன், எல்லா பக்கத்தில் நெருக்கடிகளுக்கு சிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்பவன், பொருளாதாரம் இல்லாமல் பொருளாதாரத்தை இழந்தவனாக இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தவன், நஷ்டங்களோடு இந்த உலகத்தில் வாழ்பவன், இந்த உலகத்தில் நம் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கு மரணங்கள், இழப்புகள் சம்பாதிக்கிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, இவற்றை எல்லாம் ஒரு மனிதன் பொருந்தி இந்த உலகத்தில் வாழ்வது இருக்கிறது ஈமானுடைய அடையாளம். காரணம், இது அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ் அதை படிக்காமல், அதை நாடாமல் இது ஒன்றும் இந்த உலகத்தில் நிகழவில்லை. எல்லாம் அல்லாஹ் அவனுடைய செயல் என்று ஏற்பது ஒரு முஃமினுடைய அடையாளம். இதை புரிந்து கொள்வது எமக்கான கடமை என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால், இந்த அல் கலா வல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால், சரியாக அறிந்து கொண்டால், அவனுடைய உள்ளம் சகோதரர்களே முழுமையாக அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு விடும். அவனுடைய உள்ளம் பூரணமாக அதில் ஆறுதல் அடையும். எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்திருக்கிறான் இந்த உலகத்தில், எதை அல்லாஹ் தஆலா விதியாக ஆக்கியிருக்கிறானோ அத்தகைய எல்லா அம்சங்களிலும் அவனுடைய உள்ளம் ஆறுதல் அடையும். அவனுக்கு முன் சென்ற விடயங்களை குறித்தோ பின்னால் வருகின்ற விடயங்களை குறித்தோ ஒரு பொழுதும் அந்த அடியான் கவலை கொள்ளவே மாட்டான் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு முழுமையாக கட்டுப்படுவான், முழுமையாக அடிபடிவான் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் கலா வல் கத்ர் என்கிற அம்சம் இருக்கிறது, இதை புரிந்து கொண்டு வாழ்வது இருக்கிறது, ஈமானிலிருந்து பிரிக்கவே முடியாது. இதை பிரிக்க முடியாத ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கிறான். இது இஸ்லாத்துடைய அடிப்படைகள் உண்டு. இது இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அடியான் வாழுகிறான் என்றால், ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வை முறைப்படி இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளாமல் வாழ்பவன் என்று அர்த்தம் சகோதரர்களே. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த மேற்சொன்ன இந்த அம்சங்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு அடியான் இந்த உலகத்தில் பொருந்தி வாழ வேண்டிய அம்சம். கட்டாயம் பொருந்தி வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்லாத்துடைய வட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவான், காவிராகி விடுவான் என்பதை இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு மனிதனும் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அம்சம் இருக்கிறது சகோதரர்களே, அது என்ன அம்சம் தெரியுமா? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருத்தத்தை, அல்லாஹ்வை இந்த பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதில் இன்னொரு அம்சத்தை வைத்திருக்கிறார். அது என்ன என்று கேட்டால், இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை இந்த உலகத்தை அடைய வேண்டுமா, உயர்வை அடைய வேண்டுமா, ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. அது என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு அருள் செல்வங்களை வாரி கொடுக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட அருள் செல்வங்களாக இருக்க முடியும்? அந்த அருள் செல்வங்களை இந்த உலகத்தில் வாரி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்கிற அந்த அடியான், அல்லாஹ்வை நேசிக்கின்ற அடியான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியான், அல்லாஹ்வுக்கு துதி செய்கிற இந்த அடியான் இந்த உலகத்தில் அவன் விரும்பாத ஒரு செயலை, அவன் வெறுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை சோதனையாக அவனுடைய வாழ்வில் கொடுத்து விட்டால் இந்த அம்சங்களை அவனுடைய வாழ்வில் கண்டுகொள்ள முடியுமா? கிடையாது. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வை துதிப்பானா, அல்லாஹ்வை புகழ்வானா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவானா? இதில் கண்டுகொள்ளவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது ஏற்கனவே அவனுக்கு இதை பற்றி அறிவு உண்டு அவனுக்கு. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு இதை கடமையாக்கவில்லை. பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருள் கடமையாக்கவில்லை. ஆனால் யார், எந்த ஒரு அடியான் அல்லாஹ் இந்த உலகத்தில் தரும் பொழுதும் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை தந்த ஒன்றை எடுக்கும் பொழுதும், கொடுத்த ஒன்றை அல்லாஹ் தஆலா எடுத்துக் கொள்கிற பொழுதும், அதே போல இந்த உலகத்தில் விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டதா, விருப்பம் அற்ற ஒரு செயலை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எனக்கு தந்து விட்டானா, இது இந்த உலகத்தில் இது சோதனையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வை அவன் மறக்க மாட்டான். இந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வான். சகோதரர்களே, இது ஈமானுடைய உச்சகட்டம். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பொருந்து வாழ்வதற்கான மிக பெரும் அடையாளம். அல்லாஹ் கொடுக்கிற பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னிடத்தில் ஒன்று பறிக்கிற பொழுதும், என்னை சோதிக்கிற பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறானே, முஃமினுடைய அடையாளம், அல்லாஹ்வை பொருந்து கொள் வாழ்வதற்கான அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த கலாக்கதிர் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய இந்த சோதனை இருக்கிறதே, இந்த சோதனையில் சகோதரர்களே ஒரு முஃமின் மாத்திரமல்ல உள்வாங்குவது, ஒரு முஃமின் மாத்திரமல்ல காவிர்களும் இதில் உள்வாங்குவார்கள். சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், சில முஃமின்களை விட காவிர் இருக்கிறானே, இறை நிராகரித்தவன் இருக்கிறானே, அவனுடைய உடல் வலிமையால் உளவு வலிமையால் அவன் ஒரு முஃமினை விட மேலங்குவான். எந்த விடயத்தில்? பொறுமைகளை சுமந்து கொள்கிற விடயத்தில், பொறுமைகளை தாங்கிக் கொள்கிற விடயத்தில். இந்த உலகத்தில் தொழுகிற மனிதனை விட சில நேரங்கள் தொழாத மனிதன் இருக்கிறானே, இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிற பொழுது அவன் தொழுவது கிடையாது, ஆனால் அவனுக்கு நிறைய சோதனைகள் இருக்கும், அதையெல்லாம் சுமந்து கொள்வான், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டான், அவற்றையெல்லாம் சுமந்து கொள்வான். இந்த உலகத்தின் நல்ல மனிதர்களை விட சில நேரங்கள் கெட்ட மனிதர்கள் இந்த அல்லாஹ்வுடைய இந்த கலாக்கதிர் சோதனை என்று வருகிற நேரத்தில் தாங்கிக் கொள்வார்கள். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், நிறைய ஊர்களுக்கு நீங்கள் சென்று பாருங்கள், அந்த கிராமங்களில் எல்லாம் காவிர்கள் இறை நிராகரிப்பார்கள் வாழ்கிற விதத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் எல்லாம் சிந்திப்போம், ஆச்சரியப்படுவோம், இப்படியும் வாழ்கிறார்களா, வெற்றியால் அவர்கள் சுமந்து கொள்கிறார்களா என்றெல்லாம் சிந்திப்போம். ஆனால் சகோதரர்களே, ஒரு முஃமின் இருக்கிறானே, அந்த முஃமின் எப்பொழுது ஒரு காவிரை விட உயர்வான் தெரியுமா? 2 அம்சங்கள் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காவிரை விட ஒரு முஃமின் எப்பொழுது உயர்வான் என்றால் 2 அம்சங்கள் வாழ்வில், ஒரு முஃமினுடைய வாழ்வில் ஒன்று சேர வேண்டும். அது என்ன? இந்த உலகத்தில் ஏற்கனவே நான் சொன்னதை போல அர்ரிதா பில்லாஹ், அல்லாஹ்வை இந்த உலகத்தில் ரப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். காவிரிடத்தில் அது கிடையாது. இந்த உலகத்தில் அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் ரப்பாக அல்லாஹ்வை பொருந்தி இந்த உலகத்தில் வாழ்வது கிடையாது. ஆனால் முஃமின் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன். அன்புள்ள சோர், இது ஒன்று. இரண்டாவது அர்ரிதா அனில்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ இதையெல்லாம் கலாக்கதராக விதித்திருக்கிறானோ, அந்த விதிகளை பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது இருக்கிறது, இதுவும் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கான அடையாளம். 2 அம்சங்களும் ஒரு முஃமினுடைய வாழ்வில் ஒன்று சேர வேண்டும். காவிரிடத்தில் இது கிடையாது. அவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன் கிடையாது. ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் சோதிக்கிற அம்சங்களில் காவிர்களும் உள்வாங்கப்படுவார்கள். ஆனால் எந்த பெருமதியும் கிடையாது, அவருடைய அமல்களுக்கு எந்த பெருமதி இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் இதனால் ஒரு முஃமினை காவிரை விட இந்த உலகத்தில் உயர்த்தி விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த அல்லாஹ்வுடைய இந்த கலாக்கதிரை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை இந்த உலகத்தில் பொருந்தி இந்த உலகத்தில் வாழ்கிறானே, உண்மையில் அவனுக்கு கசப்பான உணர்வுகளாக இருக்கட்டும், அவனுடைய வாழ்வில் வருகிற கசப்பான அம்சங்களாக இருக்கட்டும், அது வந்தடைந்தால் அவன் அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை, அல்லாஹ்வுடைய தீர்வை பொருந்திக் கொண்டதன் காரணமாக அவனுடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். அதனால் தான் சொல்வார்கள், சுரூருல் கல்ப் பிமுர்ரில் கலா, சுரூருல் கல்ப் பிமுர்ரில் கலா. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு தீர்ப்பு செய்கிறானா, அந்த தீர்ப்பு என்பது அவனுக்கு கசப்பாக இருக்கிறது, அவன் வெறுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது, ஆனாலும் அவனுடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். ஆறுதடி காரணம், இதை எனக்கு கொடுத்தனுடைய ரப், அவன் எனக்கு தெரிவு செய்திருக்கிறான், அதை புரிந்து கொள்வது எனக்கான கடமை என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய உள்ளம் எப்பொழுதுமே சந்தோஷம் அடைந்து கொண்டே இருக்கும். சோதர்களே, சந்தோஷம் அடைந்து கொண்டே இருக்கும். அதனால் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வை புரிந்து கொள்வது என்றால் என்ன?
அல்லாஹ்வுடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்வதென்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் உனக்கு அவனுடைய அருள் பாக்கியங்களை கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்தியதை போல அதே இந்த உலகத்தின் அவனால் கொடுக்கப்படுகிற சோதனைகள் அதிலும் அல்லாஹ் அவனுக்கு சந்தோஷம் வர வேண்டும். அதில் மட்டுமல்ல, அருள் பாக்கியங்களில் மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளிலும் நீ சந்தோஷம் அடைய வேண்டும். இதுதான் சோதனை யதார்த்தமான அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பொருந்திக் கொண்டு வாழ்வதற்கான அடையாளம். அன்புள்ள சோதர்களே, இப்ப எல்லோருக்குமான ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடை வந்தடைகிற நேரத்தில் அவனை புகழ்வது சரி, ஏன் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், ஒன்றை தடுத்து விடுகிறான், ஒன்றை நீக்கி விடுகிறான், அல்லாஹு தஆலா நான் எதிர்பார்க்காத ஒன்றை, நான் விரும்பாத ஒன்றை தந்து விடுகிறான், இந்த நேரத்திலும் ஒரு அடியான் ஏன் அல்லாஹ்வை புகழ வேண்டும்? இது மிகப்பெரும் கேள்வி. அல்லாஹ் கொடுப்பதில் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளில் மட்டுமல்ல, அல்லாஹ் எடுக்கிற பொழுதும் அல்லாஹ் சோதிக்கிற பொழுதும் ஏன் ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்றால், முதல் அம்சம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் அடியார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் முதல் அடியார்கள். அல்லாஹ் எம்முடைய எஜமான். அவன் சொல்வதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவன் சொல்வதை நாம் ஏற்க வேண்டும், அதுக்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் அடிப்படையில் நம்முடைய ரப் எம்மிடத்திலிருந்து விரும்புகிறான். அடிமை. அந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிற செயல்களை குறித்து அவனிடத்தில் நாம் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களை குறித்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாள் கேள்வி எழுப்புவான். என்றால் அவன் எஜமான். இது முதலாவது. இதன் காரணமாக அந்த அடியான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நலவை தந்தாலும் சரிதான், அருள்பாக்கியங்களை தந்தாலும் சரிதான், நான் வெறுக்கக்கூடிய அம்சங்களை கொண்டு அல்லாஹ் என்னை சோதித்தாலும் சரிதான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் சொல்வான். இரண்டாவது அம்சம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை பொருந்தி வாழ்வதற்கான ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறானா? இரண்டாவது அம்சம் எதற்காக? இந்த உலகத்தில் நிகழக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருக்கட்டும், எந்த அம்சங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அவருடைய அறிவு இல்லாமல் நிகழ்வதே கிடையாது. இந்த உலகத்தில் அது நிகழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய நுட்பத்தை வைத்திருக்கிறான். அவன் மிக அறிந்தவன். அதை பற்றிய அறிவு ஞானம் அல்லாஹ்விடத்தில் உண்டு. நாம் அதை அறியாவிட்டாலும், நாம் அறியாவிட்டாலும் என்னை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு அது குறித்த அறிவு உண்டு, ஞானம் உண்டு என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவன் அல்லாஹ்வை அவன் விரும்பாத அம்சங்களிலும் சோதனைகளிலும் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வான். மூன்றாவது அம்சம் சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை போல்வதற்கான மூன்றாவது காரணம், அல்லாஹ் ரப்பல் என்னை படைத்தவன். இந்த உலகத்தில் தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை அறியாத அளவிற்கு என்னை குறித்து, என்னுடைய தேவையை குறித்து மிக அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எது எனக்கு தேவை, எது எனக்கு உகந்தது, எது எனக்கு தேவையற்றது என்பதில் மிக அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எதை எனக்கு தெரிவு செய்து கொடுக்கிறானோ அது எனக்கு தேவையானது. அல்லாஹ் தஆலா எதை விட்டு என்னை தடுத்து விடுகிறானோ அது எனக்கு தேவையற்றது என்பதை மிக அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாத்திரம்தான். அவருடைய தேர்வு என்பது இந்த உலகத்தில் என்னுடைய தேர்வாக இருக்க வேண்டும், எம் அனைவருடைய தேர்வாக இருக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் அவருடைய தேர்வை போல வேற எந்த தேர்வும் இருக்க முடியாது. அவருடைய தேர்வை போல இந்த உலகத்தில் எந்த தேர்வும் இருக்க முடியாது சோதர்களே. காரணம், என்னை படைத்தவன், எனக்கு பாதுகாப்பு அளிப்பவன், எனக்கு ரிஸ்க் அளிப்பவன், எல்லாவற்றையும் என்னை பற்றி உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் என்று ஒரு மனிதன் அடியான் அறிந்து கொண்டு அல்லாஹ்வை இந்த உலகத்தில் துதி செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வான். இது நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை கொஞ்சம் கேளுங்கள். அஜபல் லில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயத்தை பார்க்கிறோம், ஆச்சரியம் என்றார்கள். அந்த முஃமின் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் சோதிக்கிற பொழுது அதில் பொறுமை காத்து அல்லாஹ்வை புகழக்கூடியவன். இவருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது ஆச்சரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காரணம் என்ன தெரியுமா? லா யக்தில்லாஹு லஹு ஷைஅன் இல்லா கான கைரல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தை தீர்ப்பளிப்பது கிடையாது, நாடுவது கிடையாது. ஏன் நிகழ்த்துகிறான், எதற்காக நாடுகிறான் என்றால்
இல்லா கான கைரல்லா, அந்த விடயம் அவனுக்கு கைர், அந்த விடயம் அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பளிக்கிற அந்த விடயம் அது நலவு, அது நன்மை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரே காரணம் இருந்தாலே தவிர, நலவு இருந்தாலே தவிர அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் எந்த ஒரு அடியானுக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் ரப்பல் அநியாயம் செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஒன்றை எமக்கு தீர்ப்பு செய்கிறானா, விதியாக ஆக்கிறானா, அல்லாஹ் ரப்பல் இதில் கைரை வைத்திருக்கிறான், நன்மை வைத்திருக்கிறான், நலவை வைத்திருக்கிறான் என்கின்ற ஒரே காரணம், நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பொருந்தி அவனுடைய தீர்ப்பை பொருந்தி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை துதித்து அவனை புகழ்ந்து வாழ்வதற்கான மிகப்பெரிய அடையாளமாக மாறும் சோதனை இருந்தால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா எதற்காக இவற்றையெல்லாம் ஆக்கியிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டாயம் அவனை பொருந்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அம்சங்களை குறித்தும், ஒரு அடியாரிடத்தில் ஒரு முஃமினிடத்தில் மேலதிகமாக மிகப்பெரும் அந்தஸ்தை எட்டித்தரக்கூடிய பொருத்தத்தை குறித்தும் பார்த்திருந்தோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பில், அல்லாஹ்வுடைய கலா கதிரில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இல்லாமலாக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அந்த பண்பு என்பது ஒரு முஃமினுடைய பண்பு அல்ல. அந்த பண்பு என்பது காவிர்கள், இறை நிராகரிப்பவருடைய பண்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் லதமல் ஹுதூத வஷக்கல் ஜுயூப வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் சோதனை வருகும் பொழுது, அவனுக்கு விரும்பத்தகாத ஒரு அம்சம் அவனை வந்து அடையும் பொழுது, அந்த சோதனைகளில் பொறுமை இழந்து யாரெல்லாம் கன்னத்தில் அடித்துக் கொள்கிறானோ, சட்டப்பைகளை கிழித்துக் கொள்கிறானோ, ஜாகிலியத்து சொற்களை பயன்படுத்துகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் நேர் வழிபட்ட எங்களுடைய வழிமுறைகள் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நேர் வழிபட்ட எங்களுடைய வழிமுறையில் அவன் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சோதனை இடத்தில் வருகிறதா? இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் நம்முடைய சமுதாயத்திடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம், குறிப்பாக பெண்களிடத்தில், எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கேடு, இந்த அனர்த்தம் வந்தது. இந்த அனர்த்தம் வந்ததுக்கு பிறகு ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி சொல்கிறாள், அவள் வீட்டை போய் பார்க்கிறாள். வெள்ளமெல்லாம் சென்றதற்கு பிறகு வீட்டை போய் பார்க்கிறாள். அங்கு பார்த்து விட்டு சொல்லுகிறாள், இந்த வீடு முற்றாக சேதமடைந்து விட்டது, எடுப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் சேதம். அன்புள்ள சோதர்களே, சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்ன தெரியுமா? அந்த ஆதங்கத்தினால், அந்த கவலையினுடைய வெளிப்பாடால் பொறுமை இழந்து பேசுகிற ஒரு விடயம், இதனோடு சேர்த்து அல்லாஹ் ரப்பல் எம்மையும் மரணிக்க வைத்திருக்கலாம். இதனோடு சேர்த்து அல்லாஹ் எம்மையும் என்னையும், அதாவது அவர்களையும் சேர்த்து மரணிக்க வைத்திருக்கலாம் என்ற போன்ற வார்த்தைகளை சொல்கிறார்களே. அன்புள்ள சோர்களே, பொறுமை ஒரு முஃமினுக்கான அடையாளம். பொறுமை ஒரு முஃமினுக்கான அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் தான் வெற்றி வைத்திருக்கிறார். மிகப்பெரும் வெற்றி அல்லாஹ் தஆலா கூலியோடு சேர்த்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் மறுமையிலும். இதை பொருந்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதை ஏற்க வேண்டும் சகோதரர்களே. இரண்டாவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதத்தில் இருக்க கூடாத ஒரு பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் சோதனைகள் வந்து விட்டால் எப்படிப்பட்ட சோதனைகளாக இருக்கலாம்? ஒரு மனிதனுக்கு வருகின்ற சோதனையோ, ஒரு சமுதாயத்துக்கு வருகின்ற சோதனையோ எப்படிப்பட்ட சோதனைகளாக இருக்கலாம்? அந்த சோதனையை நாம் செல்லுகின்ற இடமெல்லாம், அமர்கின்ற இடமெல்லாம், போகின்ற இடமெல்லாம் அதை பற்றி பேசவே கூடாது. ஏன் காரணம்? ஏன் காரணம் சகோதரர்களே? இதை கொடுத்தவன் யார்?
இந்த பேரினத்தினால் இந்த பல்வேறுபட்ட உடைமைகள், வீடுகள், இழப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அதை பொருந்திக் கொள்வது எமக்கான கடமை. இந்த அழிவுகளை ஏற்படுத்தியவன் யார்? உடைமைகளை சேதமடைப்பதற்கு யாரிடம் உத்தரவு வந்தது? நம்முடைய ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நாடி எனக்கு நடந்திருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மீண்டும் திருப்பி தரக்கூடியவன். மீண்டும் அதற்குரிய சக்தி அவரிடத்தில் உண்டு. யாரிடத்தில் நாம் நாட வேண்டும், யாரிடத்தில் மீள வேண்டும்? நம்முடைய குறைகளாக இருக்கலாம், நம்முடைய குறைகளாக இருக்கலாம், ஆதங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், என்ன அம்சங்கள் இந்த உலகத்தில் இன்னை வந்தடைகிற எல்லா சோகங்களும் நம் அல்லாஹ்விடத்தில் மீண்டு அவரிடத்தில் முறையிட வேண்டும். மனிதர்களிடத்தில் அல்ல. மனிதர்களை உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த ஒன்றை மனிதர்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடிய நாள் இது. அதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் எவற்றை எல்லாம் பொருந்திக்கொள்ள சொன்னானோ அவற்றை பொருந்து வாழ்வது எமக்கான கடமை. நம்முடைய சோதனைகளை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதே கூடாது. அல்லாஹ்விடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவனிடத்தில் முறையிடுங்கள். அவன் போக்குவன். இதைவிட சிறந்த வாழ்க்கையை தருவதற்கு மிக சக்தியுடைய அல்லாஹ் என்பதை இந்த உலகத்தில் நம்பி அவனிடத்தில் முறையிட வேண்டும். அன்புள்ள சோதர்களே, இன்னொரு அம்சம் இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடாத மிக முக்கியமான அம்சம். ஒரு விடயம் நிகழ்ந்து விட்டதா, ஒரு காரியம் நடந்து விட்டதா, ஒரு அழிவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு அழிவு வந்து விட்டது. இதை யார் பார்க்கிறார்கள்? மூமின்கள் பார்க்கிறார்கள், முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாருங்கள், காவிர்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு காவிர்களும் இருக்கிறார்கள், மூமின்களும் இருக்கிறார்கள். சில வேளை அந்த பாதிப்புக்கு மூமின்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் சிலருடைய வார்த்தை எவ்வாறு வெளிப்படும்? அல்லாஹ்வை நிராகரித்தவன் அவன் பக்கத்தில் இருக்க, அவனுக்கு எந்த ஒன்றுமே நிகழவில்லை. ஆனால் பாருங்கள், மூமின்களுக்கு இது நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அநியாயம் செய்து விட்டான். அந்த அழிவுக்கு மிக பொருத்தமான காவிர்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே. அன்புள்ள சோர்களே, அல்லாஹ்வை ஏற்றவர்கள் நாங்கள், அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றவர்கள் நாங்கள். எது நீதமானது என்பதை மிக அறிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எதற்காக அல்லாஹ் ரப்புல் இதை செய்தான், எதற்காக கொடுத்தான் என்று அவனுக்கு மட்டுமே இந்த அறிவு உண்டு. நாம் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பொருந்திக் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாவை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை, அல்லாஹ்வுடைய நீதத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையும் அல்லாஹு தஆலா மிக பெரும் வெற்றியை அல்லாஹு தஆலா இதன் மூலம் வழங்குவதற்கு இருக்கிறான் என்கிற செய்தியை இந்த உரையினூடாக நான் நீங்களும் புரிந்து கொள்ள. எனவே சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு நேசமிக்க அடியார்களாக, அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்காத அடியார்களாக, இந்த உலகத்தில் ஈமான் கொண்டாடியார்களாக, முறைப்படி ஈமான் கொண்டாடியார்களாக அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்ந்து நாளை மறுமை நாளில் அவனை சந்திக்கிற வேளையில் நம்முடைய உள்ளங்களில் எந்த ஒரு அல்லாஹ் சொல்வதை போல தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக, பாவங்கள் அற்ற, இணை வைப்பு அற்ற, முழுமையாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாடியார்களாக அவனை சந்திப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.